ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பூரி செஞ்சுருந்தேன். தினமுமே கலக்கி தோசை, தோசை, இட்லி அப்படின்னு செஞ்சிட்ருக்கோமே அப்படின்றதுக்காக, சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் பூரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். பூரி செஞ்சா மட்டும் என்னன்னே தெரில, எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்தில் வந்து காலி பண்ணிருவாங்க. அந்தளவுக்கு வந்து பூரி வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஆயில் ஐட்டம்ன்றதுக்காக நான் அடிக்கடிக்கு செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நேத்து மஞ்சள் பூசணிக்காய் இலை குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அதே மாரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காவே வந்து குழம்பு செஞ்சுருந்தேன். இதுவும் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இலை எடுத்துகிட்டு வரும்போதே இந்த மஞ்சள் பூசணிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வாழைக்காயும் பயிரும் சேர்த்துட்டு 2மே சேர்த்து வந்து பொரியல் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி 2க்குமே குழம்புக்கும் சரி, பொரியலுக்குமே சரி 2க்குமே எங்கள் மாமியார் தான் வந்து காய்கறி எல்லாமே காலையில் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.